ஸோ ட்ராப் ஷிப்பிங் பண்ணணும்னு நிறைய பேர் ஐடியாவில் வந்திருப்பீங்க. ஆனால் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் சூப்பராக பண்ணலாம். பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எனக்கு வந்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு வந்து கிரியேட் பண்ண எனக்கு ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அது மூலமாக நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், ஒரு செகண்ட் இன்கம் மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் அந்த மணியை நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, ட்ராப் ஷிப்பிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடியாவில் இருக்கீங்க, அதுக்கு மணி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஆஸ் அ வெப்சைட் கிரியேட்டராக, கிராஃபிக் டிசைனராக, நெக்ஸ்ட் யூடியூபராக ப்ளஸ் யூடியூப் மேனேஜ்மெண்ட்டாக இப்போதைக்கு நான் வந்து யூஎஸ் ப்ளஸ் கொலம்பியா இந்த மாதிரி ரெண்டு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க கிளைண்ட்ஸை நான் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களோட கம்பெனி பிஸ்னஸை நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டராகவும் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டராகவும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரீலான்சிங்கில் எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்குது. நான் வந்து ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸை எப்படி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், விச் இஸ் மோர் தென் 15,000 மேலே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் செகண்ட் இயர்லேருந்து. ஸோ நான் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் நீங்களாம் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி கொஞ்சம் க்ரோ பண்ணி ஒரு சர்டன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் விச் மீன்ஸ் ட்ராப் ஷிப்பிங், யூடியூப் இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் எப்படி இருக்குது நம்ம டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஒரு வந்து நீங்கள் எந்த ஒரு டைப் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ட்ராப் ஷிப்பிங்காக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எது நீங்கள் பண்ண போனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பேசிக் லெவலில் ஒரு மினிமமான டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸ் மாடல்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டான ஒரு ஐடியாஸ்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கன்ஃபார்மாக கிளியராக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேஜுக்குள்ளே போகிறீங்க, ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, ஒரு ஆப்புக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி பிடிக்கலான்னு போயிட்டீங்க, நீங்கள் உங்கள் மெயில் ஐடிஸ்லாம் கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட்டு பேமெண்ட் செஷன் வரைக்கும் போயிட்டீங்க. ஆனால் போனதுக்கப்புறமும் நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணாமல் ஏன்னா அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் வரீங்க. ஆனால் ரிட்டன் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் மெயில்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, அந்த ப்ராடக்ட்டை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி மெயில்ஸ் வருது, அதை நீங்கள் படித்து பார்க்குறீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை படித்து பார்த்த உடனே, அந்த மெயிலை படித்து பார்த்த உடனே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுனா அந்த மெயிலை பார்த்தோன்னே நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அந்த மெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்சனலைஸ்டாக உங்களை வாங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு இமெயில் மார்க்கெட்டோட ஒர்க். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் மெயில்ஸை உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போகிறீங்க, அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு வெளியே வரீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு மெயிலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சப்போஸ் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற விஷயத்தில் அந்த ப்ராடக்ட் ஆட் டு கார்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டோனில் உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் டு கார்ட்லேருந்து மூவ் பண்ணி பேமெண்ட் செக்ஷனில் வந்து பேமெண்ட் செக்ஷனில் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேமெண்ட் செக்ஷன்லேருந்து ஏன் கேன்சல் பண்ணீங்க, ஏதாவது ஃபால்ஸ் இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி எப்படி பை பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சென்ட் பண்ணுவாங்க அந்த மெயில்ஸை. ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேட்டட் மெயில்ஸ் தான். இது ஆட்டோமேட்டட் மெயில்ஸ் தான், அப்புறம் எனக்கு எங்கே அங்கே வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டோமேட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஸோ ஒரு இமெயில் மார்க்கெட்டர் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டை என்னென்ன ஃபார்மேட்ஸில் யாருக்கு என்னென்ன பீப்புளுக்கு சென்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு பிராண்டுக்காக இருந்தாலும் ஆப்வியஸாக அவங்களுக்கு சேல்ஸ் கொண்டு தான் வந்தாகணும். ஸோ அதுக்காக ஒரு இமெயில் மார்க்கெட்டை தேடிட்டு தான் இருக்காங்க. இப்போ இமெயில் மார்க்கெட்டர்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் சம்பாதிச்ச முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஃபைவர் இல்லை அப்வொர்க் இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பர் ஹாருக்கு அவங்க மோர் தென் 800-900 ருபீஸ் கேட்பாங்க. நம்ம இந்தியன் ருபீஸில் ஒரு 1000 ருபீஸ் கூட தாண்டி போயிட்டுருக்கு பர் ஹாருக்கு. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் மாடல் எடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னா அது வந்து நீங்கள் பேமெண்ட்ஸு மோர் தென் 1 lakh கூட தாண்டலாம். ஏன்னா மோர் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லிங்க்டின்ல செக் பண்ணி பார்த்தாலும் சரி, என்னோடய ப்ரொஃபைல்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இமெயில் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க, மோர் தென் 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தின் ஒரு 2 to 3 கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியுது அவங்களால. ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங்ன்ற நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, இமெயில் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லேர்ன் பண்ணலாம். பெய்ட் ரிசோர்ஸும் இருக்குது, நான் பெய்ட் ரிசோர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இப்போ அன்பெய்ட் ரிசோர்ஸஸ் சொல்கிறேன். அதுக்கு நம்ம சிஸ்டமில் ஷிஃப்ட் ஆகி அதுக்கான ரிசோர்ஸை காமிக்கிறேன். இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடெமி வெப்சைட் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் யூடெமி வெப்சைட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், கூகுளில் இந்த வெப்சைட்டில் வந்து லேண்ட் ஆவீங்க. இந்த சர்ச் பேஜில் இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இமெயில் மார்க்கெட்டிங் டைப் பண்ணோன்னே இப்போ உங்களுக்கு வரது எல்லாமே பெய்டு கோர்ஸ் ஒரு 449, 500 இந்த நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் இஷ்டம். பட் ஆனால் நான் உங்களுக்கு இப்போ ஃப்ரீ ரிசோர்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் பெய்ட் ரிசோர்ஸ் வாங்கினாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸே அவங்க ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் ஜம்ப் பண்ணுறது நல்ல சாஃப்ட்வேர், அதை நீங்கள் கற்றுக்கலாம். ஜஸ்ட் 449 ருபீஸ்க்கு உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. 3000 மேலே படிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெய்ட் ரிசோர்ஸ். அன்பெய்ட் ரிசோர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைஸ்ன்ற ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ். 4782 கோர்ஸஸ் ஃப்ரீயாக இருக்குது இந்த இமெயில் மார்க்கெட்டிங். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் எல்லாமே நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இந்த கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜோட வித் சர்டிஃபிகேஷனோட சொல்லி தருவாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு இப்போ ஃப்ரீ ரிசோர்ஸ் தெரிஞ்சிச்சு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் ரீச் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக சேஞ்ச் ஆகலாம். இந்த கிராஃபிக் டிசைனுன்ற வேர்ட் ஓவர் சேச்சுரேட் ஆகவே இல்லை.
ஏன்னா அதுக்கான ஒரு மவுஸ் இன்னும் குறையவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் லோகோ தேவைப்படும். எந்த ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு தம்ப்நெயில் டிசைனர் தேவைப்படும். முக்கியமாக நீங்கள் கிராஃபிக் டிசைன் ஒன்று லோகோ டிசைனிங் பக்கம் போகாதீங்க. கிராஃபிக் டிசைனர் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுறாங்கன்னா, யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப 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 அதிகமாக தேவைப்படுறாங்க. ஈவென்ச்சுவலி எனக்கும் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு கிராஃபிக் டிசைனர் நீங்கள் பேசிக் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக் டிசைன் ஒன்றே நான் என்ன சாஃப்ட்வேர் படிக்கிறது, ஃபோட்டோஷாப் படிக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக படிச்சிக்கலாம். அதுவும் பார்த்தாமல் நீங்கள் வந்து பெய்டாகவும் இருக்குது, அன்பெய்டாகவும் இருக்குது. நிறைய கிராக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்பில். அப்படி இல்லாட்டி எனக்கு பேசிக்காக தெரியணும், நல்லாவே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது கேன்வா. ஸோ நீங்கள் அதை லேர்ன் பண்ணி நீங்கள் சூப்பராக ஒரு கிராஃபிக் டிசைனராக சேஞ்ச் ஆக முடியும். ஸோ கிராஃபிக் டிசைனிங் வந்தோடனே நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டிசைனிங் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் போக போக. தம்ப்நெயில் டிசைனிங்கை நீங்கள் கேன்வாலே பில்ட் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் அதில் தரவாயிட்டிங்கனாலே நிறைய பேர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களோட ஒர்க் ப்ரூஃபாக காமிச்சு. ஸோ கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு எந்த சைடில் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு யூடியூபர்ஸ் சைடில் ஒரு பெஸ்ட்டான ரீச் இருக்குது. எல்லா யூடியூபர்ஸும் ஒரு பர்ஃபெக்டான தம்ப்நெயில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த வியூஸை கொண்டு வர முடியும், பீப்புளை கிளிக் பண்ணி பார்க்க வைக்க முடியும். ஸோ அந்த டைப்பில் கிராஃபிக் டிசைனர்ஸ் ரொம்ப 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 முக்கியமாக தேவைப்படுறாங்க இந்த டைமில். ஸோ நீங்கள் கிராஃபிக் டிசைனுக்கு ஃபோட்டோஷாப் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி கேன்வா சூஸ் பண்ணலாம். ஸோ அது ரெண்டுமே எனக்கு வேணாம், எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவே இருக்குது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டூல். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா மிட் ஜர்னி. இப்போ இது வந்து கண்டிப்பாக பேடாக மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து பே பண்ணி ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் நீங்கள் கமெண்ட் ஜஸ்ட் லைக் தட் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வேறு லெவல் இமேஜஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மிட் ஜர்னியை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் வெர்ஷனில் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் லேர்ன் பண்ணி சூப்பராக பண்ணலாம். அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயில் டிசைனிங்காக போகிறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து ஒரு 10 வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, செலக்ட் பண்ணி 9 வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சா கூட ஒரு தம்ப்நெயில் டிசைனிங்க்கு நீங்கள் மினிமம் 500 to more than 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் 5000 மேலே ஒரு தம்ப்நெயில் டிசைனிங்க்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப் என்னன்னா, மிஸ்டர் பீஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட யூடியூப் சேனலில் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 3.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவார் ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுக்கு கிராஃபிக் டிசைனர்கிட்ட. ஸோ அதனால தான் அவ்வளோ செலவு பண்ணுறதுனால தான் அவரோட தம்ப்நெயில்ஸ்லாம் தனியாக தெரியுது யூடியூப்பில். அதனால தான் வியூஸும் கிட்டத்தட்ட 60 lakhs தாண்டி 60 மில்லியன் 60 மில்லியன்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன்லேருந்து பார்த்தா 60 crore அப்படின்றது ரேட்டை காமிக்கும். விச் மீன்ஸ் 60 லட்சம் பேர் மேலே பார்த்துட்டு இருக்காங்க வித்தின் 1 டேக்குள்ளேயே. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் டிசைனிங் மட்டும்தான். ஸோ நீங்கள் அந்த லெவலுக்கு போகிறதுக்கான டைம் எடுத்தாலும் கொஞ்சம் மினிமமாக நீங்கள் அதிகமாக கொண்டு போகலாம் உங்களோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூமில் இருக்கோம். யூடியூமில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் காட்டுறேன். ஃபோட்டோஷாப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்க்கான ஸ்கில்ஸ்க்கு எல்லாமே டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 499 கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவங்க சொல்லி தருவாங்க இந்த ஃபோட்டோஷாப். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ரீயாக நினைக்கணும்னா ப்ரைஸில் போய்ட்டு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸான ஆப்ஷன்ஸ் கிடைச்சிடும். இதுலேயே அவங்க பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெறும் 3 தானே இருக்குது அப்படின்னு நினைக்க தேவையில்ல. ஏன்னா 821 ரிசல்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க போக இவ்வளோ உத்தரவு இருக்குது. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கோர்ஸுமே ஆப்வியஸாக ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் கேம் இந்த டைமில். ஏன்னா இப்போ வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்ச ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே ஹையர் பண்ணுற ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் ஹையர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈவென்ச்சுவலி என்னோட யூடியூப் சேனலுக்கும் ஒரு வீடியோ எடிட்டர் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் வந்துட்டாங்க. நான் இவன் ரொம்ப ரொம்ப ஸ்மால் சேனலாக இருந்தாலும் நான் நிறைய பிஸ்னஸ் மாடலை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் கன்சப்ஷன் இருக்கிறதுனால நிறைய பேர் ஹையர் பண்ணுற டைமில் இருக்குது. பட் பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் ஒரு வீடியோ எடிட்டருக்கே கிட்டத்தட்ட 60,000 per month அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க சேலரிஸ். ஈவென்ச்சுவலி இந்த அன்கூர் வீடியோஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ்குள்ளே இருக்கவங்களாம் அவங்க வீடியோ எடிட்டர்ஸ்லாம் 60,000 rupees per month அவங்க வந்து சேலரி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாசிபிள் எப்போனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது. அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் தான் இருக்க முடியுமா, ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்ககிட்ட கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபியில் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் உங்களுக்கு யாரும் சார்ஜஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களை கொஞ்சம் லோ ப்ரைஸிங் சார்ஜாக தான் கவனிப்பாங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டாக போகணுன்னா கண்டிப்பாக அடாப் ப்ரீமியர் ப்ரோவை லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதோட ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஈவன் அது பெய்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நான் இப்போ காமிச்சா எனக்கு சேனலுக்கு அழிவிடும். ஸோ அதனால் நான் வந்து இப்படி உங்ககிட்ட காமிக்காமல் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்.
பட் நீங்கள் அடாப் ப்ரீமியர் ப்ரோ மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமாக உங்களுக்கு எடிட்டிங் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேசிக்கான எடிட்டிங் லெவல் தெரிஞ்சாலே நீங்கள் அதை ஒர்க் ப்ரூஃபாக காமிச்சு நீங்கள் நிறைய கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் யூடமியை சூஸ் பண்ணிக்கலாம். யூடமி மட்டும் இல்லாமல் இது தாண்டி வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அடாப் ப்ரீமியர் ப்ரோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேலிடான ஒரு வீடியோ எடிட்டிங்னா அந்த அடாப் ப்ரீமியர் ப்ரோ தெரிஞ்சிருந்தா ஓகே ஹீஸ் குட் அட் எடிட்டிங் அப்படின்ற ஒரு லெவலுக்கு பீப்புள் தான் அந்த மைண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கிறது மொபைல் ஃபோட்டோகிராஃபியும் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இப்போ இந்த அடாப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஈவன் தோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மதன் கோரி சேனல்லாம் வந்து அவங்க வந்து மொபைல் ஃபோட்டோகிராஃபிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவரோட தனிப்பட்ட விஷயம், அவரோட சேனலுக்கு ஹையர் பண்ணும்போது எடுத்துருக்காரு. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது அவரோட சேனலை மட்டும் தான் போய் சேர முடியாது. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க எல்லாமே உங்கள்கிட்ட காமனாக கேட்க போகிற விஷயம் வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னீங்கன்னா அவங்க டாட்டா பாய் பாய் சொல்லிடுவாங்க. ஸோ மேபி பை லக்கில் அவங்க உங்களுக்கு ஓகே சொல்லி சான்சஸ் வந்தீங்கன்னா ரொம்ப குட், வெரி கிரேட். பட் அது சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து அடாப் ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் யூடமி யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி வெரி குட் அட் டீச்சிங். யூடமி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஸோ நான் லேர்ன் பண்ண ஃபார்மட்ஸ், நான் எப்படி என்னோட பேசிக்காக நான் லேர்ன் பண்ணுற விஷயத்தை தான் உங்ககிட்ட போய் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு எப்படி மணியை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேஷன். இப்போ இந்த வெப்சைட் கிரியேஷன்ற ஒரு ஃபீல்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபீல்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட் தான் தேவை எந்த ஒரு பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் பண்ணா இருந்தாலும். நீங்கள் நினைக்கலாம் எல்லா பிஸ்னஸுக்கும் ஏன் வந்து வெப்சைட் தேவை, நிறைய பேர் ஆப்ஸ் தானே பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு வெப்சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ன்றது ரொம்ப ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது வெப்சைட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்காலும் சரி, மிட் ரேஞ்ச் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வெப்சைட் வச்சிருந்தாலும் வெப்சைட் தெரிஞ்சவங்க மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்களுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க மெயின்டெனன்ஸ் காலுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண தெரிஞ்சாலே நீங்கள் வந்து டெஃபினட்டாக அந்த வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயம், எந்த அளவுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்க விஷயம் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி தரீங்கன்னா மினிமம் 30,000 மேக்ஸிமம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் போகலாம். அது வெப்சைட்டோட சைஸஸ் அண்ட் பேஜஸ் எவ்வளோ கண்டென்ட் இருக்க போகுதுன்றதை பொறுத்து. ஏன்னா அட் தி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் தான் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். மோர் தென் 54+ கம்பெனிஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், பிஸ்னஸஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வெப்சைட்ஸை ஹேண்டில் பண்ண மெயின்டெனன்ஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும் எப்படி வந்து அந்த வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணணும், என்ன எரர்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும். சரி வெப்சைட் சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த வெப்சைட்டுக்கு எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடிங் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சாலும் ஓகே, தெரியலனாலும் ஓகே. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கோடிங் நாலேஜ் வச்சு ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் ஓகே. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் 90% ஆஃப் தி பீப்புள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருக்காது. பட் ஆனால் கோடிங் நாலேஜே இல்லாமல் நான் என்னோட ட்ராப்ஷிப்பிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜே இல்லாமல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கோடிங் நாலேஜே இல்லாமல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க வெப்சைட்ஸ். அந்த வெப்சைட்டோட டிசைன்ஸ்லாம் உங்ககிட்ட இப்போ காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டிசைன்ஸுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் நாலேஜே இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட் டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் தெரியாது. ஸோ அதுக்கு நான் டீச் பண்ண வே ஆஃப் டீச்சிங்கும் ப்ளஸ் அதில் நான் சொல்லி தந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அவங்க யூஸ் பண்ணி கோடிங் நாலேஜ் இல்லாமல் இவ்வளோ ப்ரொஃபஷனலாக வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனலாக வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். என்னோட கோர்ஸான செகண்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி மோர் தென் 100 பீப்புள் அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் இன்டேக் பண்ணுறோம் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நீங்கள் எவ்வளோ as soon as possible நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்லியான ஒரு ஆக்சஸ் கிடைக்கும், வித் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் கிரியேஷனை உங்களுக்கு வந்து ஒரு வே ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக கொண்டு வர முடியும் உங்களுக்கு டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ எல்லா பிஸ்னஸுக்குமே ஒரு வெப்சைட் இருக்கணும். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ஸுமே எல்லா ஒரு பிஸ்னஸ்க்குமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற ஒரு டேர்ம் கொண்டு வரும்போது கண்டிப்பாக வெப்சைட்ன்ற டேர்ம் இருந்தாகணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு வெப்சைட்லேருந்து என்னென்ன விஷயம் எடுக்க முடியும்னா ஒரு ஆள் எப்போ உள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் அந்த பேஜில் ரிட்டைன் ஆகிருக்காங்க, எந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க, எந்த பேஜில் போய் லேண்ட் ஆகிருக்காங்க, எங்கே விட்டுருக்காங்க, எந்த இடத்துல போகிறாங்க, எவ்வளோ நேரம் அந்த இடத்துல ரீச் ஆகிறான்ற எல்லா இன்ச்சு பை இன்ச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வெப்சைட்லேருந்து எடுக்க முடியும். ஆப்லேருந்து எடுத்தாலும் ஆப்பில் அந்த அளவுக்கு நம்மளால் டீட்டெயிலாக கொண்டு வர முடியாது. வெப்சைட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ்னால தான் எல்லா பிஸ்னஸும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ பண்ணுறாங்க எல்லாருக்கும் வெப்சைட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த டைமில் டிமாண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக
வெப்சைட் இந்த க்ரியேஷனை நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து இன்னொரு மாடலை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா ஸ்கில்ஸ்லுமே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுவீங்க. அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீச் பண்ணலாம். அதுவே வந்து ஒரு இன்னொரு ஸ்கில். ஏன்னா இப்போ வந்து பீப்புள் வந்து டீச் பண்ணுறதுக்கான ஸ்கில் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து வே ஆஃப் ஒரு யூடியூப் சேனலாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி வே ஆஃப் ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணாலும் சரி, உங்களோட விஷயம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை நல்லா லேர்ன் பண்ணி ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 6 months அதில் நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். 6 மாதம் 3 மாதத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சிட போகுது, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச 1% கூட ஒரு ஆளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த 1%க்காக நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னதான் ப்ரொஃபஸர்ஸ் நம்ம ஸ்கூலில் பிஹெச்டி வாங்கினாலும் நம்ம 10th 12th சொல்லி தந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம், புரிஞ்சிருக்காது நம்மளுக்கு, டக்குன்னு பார்க்க முடியாது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட படித்தவங்ககிட்ட போயிட்டு படிச்சிருப்பான் அந்த சாப்டர், டக்குன்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா எனக்கு புரிஞ்ச மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா ஒரு 2 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம 2 பேருக்கு கதை அடித்து ஃபுல் மார்க் வாங்குவோம். இந்த மாதிரி இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பையனுக்கு பிஹெச்டி லெவல் படித்தவங்களுக்கு அதிகமாக தெரிய போகிறது கிடையாது. பட் ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜ், அந்த சின்ன நாலேஜை இவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கான், இவன் அந்த கெயின் பண்ணியிருக்கான் அந்த நாலேஜ். ஸோ அதே கான்செப்ட் தான் உங்ககிட்டையும். நீங்கள் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் சரி, கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், வெப்சைட் டிசைனாக இருக்கட்டும், வீடியோ கிரியேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், இமெயில் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், என்ன ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லாட்டி உங்களுக்கு நிறைய வரைய தெரியும், நல்லா ஒரு ஸ்கெட்ச் டிசைன் பண்ணுவீங்க, எந்த ஒரு ஸ்கில்ஸாக இருந்தாலும் சரி, அதை டெஃபினட்டாக ஷோகேஸ் பண்ணி யூடியூப்லேயோ இல்லை கோர்ஸ் ஃபார்மேட்லேயோ உங்களுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் சேல் பண்ணுறது மூலமாக, அதுலேருந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு ஸ்டார்டிங் மினிமம் ஸ்டேஜ் ஆஃப் இன்கமாக கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபைனலான ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டீச்சிங்கே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் முன்னாடி சொன்ன ஸ்கில்ஸுக்கெலாம் எப்படி நான் வந்து கிளைண்ட்ஸை பிடிப்பேன் அப்படின்ற டவுட் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லித்தர போகிற ஐடியான்னு பார்த்தீங்கன்னா 2 ஐடியாஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான், உங்களுக்கு காஸ்ட்டே அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டாலும் சரி, வெப்சைட் கிரியேஷன் கற்றுக்கிட்டாலும் சரி, கிராஃபிக் டிசைன் கற்றுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டீச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் ப்ரூஃபை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். பிராண்டுனா நான் வந்து நம்ம செலவு பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போங்க, ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூஸாக கண்டென்ட் போடுங்க அப்படின்றது நார்மலாக எல்லோரும் பண்ணுறது. அந்த கண்டென்ட் ஐடியாவை நீங்கள் வந்து ரெகுலராக போடும்போது உங்களுக்கு வேஸ்ட் நம்பர் ஆஃப் அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக ஓவர் தி டைம் பீரியட் இருக்கும். மேபி 6 months, மேபி ஓவர் ஒரு 7 months அந்த மாதிரி எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு காஸ்ட் எஃபெக்டான உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு மந்தில் கிளைண்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு மெயிலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியை போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மேட்டில் ஒரு மெயில் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மெயில் ஜென்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரூஃப் அட்டாச் பண்ணி மெயில்ஸில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ உங்களோட ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடிஸ் எடுத்து நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். இதெல்லாம் மெயில் ஐடிலாம் நானே 10 வாட்டி நானே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பேன், அவங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா ப்ரொஃபஷனல்ஸுமே அவங்க டேயில் ஒரு டைமை கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க அவங்க மெயில்ஸை பார்க்குறதுக்காக. ஏன்னா மெயில் தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் தெரியாது. வேலைக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியும் மெயில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட மெயிலை கன்ஃபார்ம் செக் பண்ணுவாங்க, வேறு எதுவும் செக் பண்ணாட்டா இருந்தாலும். ஸோ நீங்கள் மெயிலில் அவங்கள டார்கெட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது அவங்க கூட கண்டிப்பாக இன்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஈவென்ச்சுவலி என்னோட யூஎஸ் கிளைண்ட்ஸ், யூகே கிளைண்ட்ஸ் எல்லாருமே நான் அவங்கள இந்த மாதிரி கோல்டு இமெயிலிங் மூலமாகவும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி லிங்க்டின்ஸ் மூலமாகவும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரி மூலமாகவும் என்னோட ஒர்க்ஸை ஷேர் பண்ணி நான் அவங்ககிட்ட வந்து கிளைண்ட்ஸாக அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எந்த ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணாலும் நீங்கள் இந்த 2 ஃபார்மேட் ஆடியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் கேதரிங் அப்படி இல்லாட்டி கோல்டு இமெயிலிங் இந்த மாதிரி 2 விஷயத்து மூலமாக நீங்கள் வந்து கேதர் பண்ணி முடியும். ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங்காக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் பிஃபோர் ட்ராப் ஷிப்பிங் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், மறந்துடாதீங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையானது இருக்கும்.